வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி தேதி 22 மே 2024. கரண்ட் டைமு 11:15 ஆகுது. இன்றைக்கி பேங்க் நிஃப்டியோட வீக்லி எக்ஸ்பைரி டே. இன்றைக்கி உள்ள கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னங்கிறத பார்க்கலாம். அண்ட் பேங்க் நிஃப்டி ரன்னிங் 47,664. இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா, நான் இன்றைக்கி உள்ள வீடியோவில் வந்து ப்ரீவியஸ் டேவோட ரெசிஸ்டன்ஸையும் மார்க் பண்ணி காட்டியிருக்கேன். அது என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, நம்ம ப்ரீவியஸ் டே ரெசிஸ்டன்ஸ் நேற்றுக்கு கொடுத்தது வந்து 48,000. நேற்றுக்கு கொடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் 48,107. அண்டு ப்ரீவியஸ் டே சப்போர்ட் நம்ம நேற்றுக்கு உள்ள சப்போர்ட் கொடுத்தது 47,994. இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா கேப் அப் ஓப்பனிங்கு. நேற்றுக்கு க்ளோசிங்லேருந்து மார்க்கெட் கேப் அப் ஓப்பனிங் கொடுத்தது. அப் டு எது வரலும் போச்சுன்னா நம்ம ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரலும் போச்சு. இதோட ஹை பார்த்திங்கன்னா, இந்த கேண்டிலோட ஹையே இந்த ஃபஸ்ட்டு கேப் அப் ஓப்பனிங் கொடுத்து ஃபஸ்ட்டு ஹையர் போன கேண்டிலோட ஹை பார்த்திங்கன்னா 48,114. ஸோ ஆல்மோஸ்ட்டு 6 to 7 பாயிண்ட்ஸ் ஹை கொடுத்துட்டு தென் எகெயின் டவுன்ஃபால் ஆகிடுச்சு. நம்ம நேற்றுக்கு கொடுத்த சப்போர்ட் லெவலையும் பிரேக் பண்ணி எகெயின் பிலோ டவுன் வந்துடுச்சு. நம்ம நேற்றுக்கு கொடுத்த பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸை எக்ஸாக்டாக இன்றைக்கி மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணி தான் கீழே வந்திருக்கு. இன்றைக்கி உள்ள சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி உள்ள ரெசிஸ்டன்ஸ் 47,860. இன்றைக்கி உள்ள சப்போர்ட் 47,544. இப்போ கரண்ட் வந்து மார்க்கெட்டு இன்றைக்கி உள்ள சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு இன்பிட்வீன் ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ கரண்ட் ரன்னிங் 47,658. இன்றைக்கி மார்க்கெட் கேப் அப் ஓப்பனிங் கொடுத்து நம்மளோட எஸ்டர்டே லெவல்ஸை பிரேக் பண்ணி டவுன்ஃபால் வந்தப்போ நான் என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸு எந்த சைடு வந்து நான் ட்ரேடிங் பண்ணியிருப்பேங்கிறது உங்களால் கெஸ் பண்ண முடியும். நான் இன்றைக்கி எடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸு சிங்கிள் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் தான் நான் பண்ணேன். அது எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ன்னு கேட்டிங்கன்னா 48,000 புட்டில் தான் நான் என்ட்ரி கொடுத்தேன். இன்றைக்கி நான் என்ட்ரி கொடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸு 48,000 புட்டில் தான் நான் என்ட்ரி கொடுத்தேன். நான் ஒன்லி இன்றைக்கி பண்ணது எல்லாம் ஒன்லி பை தான் பண்ணேன். நேற்றுக்கு உள்ள ட்ரேடும் ஃபுல் அண்ட் ஃபுல் பை தான், ஆப்ஷன் பை தான் நான் பண்ணியிருந்தது. நான் எதனால் வந்து இப்போது டைமிங்கு, ஆர்டர் டைமிங்கு, குவான்டிட்டியை வந்து ஹைட் பண்ணியிருக்கேன்னா, சில வியூவர்ஸ் கேட்குறாங்க, நீங்கள் வந்து எடுக்கிற சேம் குவான்டிட்டி எடுத்தால் நம்ம வின் பண்ண முடியுமா, ப்ராஃபிட் பண்ண முடியுமா, அதே மாதிரி டைமிங் உங்கள் டைமை ஃபாலோ பண்ணால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம எடுக்கிற ட்ரேட் வந்து நம்ம எடுக்கிற பை ப்ரைஸு ப்ளஸ் அதோட லெவல் பிரேக் அவுட்டை வச்சு தான் நம்ம என்ட்ரி கொடுக்குறோம். ஸோ நம்மளோட லெவல் பிரேக் அவுட்டு என்ட்ரி வந்து கரெக்டாக இருந்தால் அது 100% ப்ராஃபிட்டில் போகும். நம்ம எடுக்கல லெவல் வந்து என்ட்ரி தப்பாக இருந்தால் அது வந்து சொல்ல வேண்டாம், எல்லாருக்குமே தெரியும், அது கண்டிப்பாக லாஸில் தான் போயிருக்கும். அதனால தான் நான் என்னோடய ஃபாலோவர்ஸு கேட்குறாங்க, அந்த டைமு அதோட ப்ரைஸு அதை பேஸ் பண்ணி நான் ட்ரேட் பண்ணால் வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ என்னோடய குவான்டிட்டி யாரும் சேம் ஃபாலோ பண்ண வேணாம். நான் மேக்ஸிமம் 10 குவான்டிட்டி 11 குவான்டிட்டி பிரேக் அவுட்டு கன்ஃபர்மேஷன் கரெக்டாக தெரியுது அப்படின்னா டபுள் த குவான்டிட்டி கூட நான் பண்ணுவேன். ஸோ அது வந்து தெரிய வேணாங்கிறதுக்காக தான் நான் அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் இப்போ ஹைட் பண்ணியிருக்கேன். இதோட ஓவரால் ஸ்டேட்டஸ் என்னென்னு பார்ப்போம். இன்றைக்கி நான் பண்ண ஓவரால் ட்ரேடோட ஸ்டேட்டஸு இன்றைக்கி நான் ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அதோட ஓவரால் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 21,600 rupees 75 paise. இன்றைக்கி ஸோ மார்க்கெட் வந்து அப்ஸ் அண்ட் டவுன் தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி டேங்கிறதுனால வொலாட்டிலிட்டி அதிகமாக தான் தெரியுது. எல்லாமே பார்த்திங்கன்னா டவுன்ஃபாலில் தான் வந்திருக்கு. நான் எதனால் 48,000 புட்டு போனேன்னா, நேற்றுக்கு உள்ள ரெசிஸ்டன்ஸுக்கு மேலேயும் மார்க்கெட் போகலை, கேண்டில் ஃபார்மேஷன் ஆகலை, சப்போர்ட்டை பிரேக் பண்ணி தென் கண்டினியூஸ் ஃபர்தர் ஃபால் வந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் 48 புட்டு என்ட்ரி கொடுத்தேன். எகெயின் பார்த்திங்கன்னா இன்றைக்கி உள்ள ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் பண்ணியும் கீழே வந்துருச்சு. நான் ரீசனபிள் ப்ராஃபிட்டில் நான் வெளியில் வந்துட்டேன். இனி ஃபர்தர் வந்து மார்க்கெட் வந்து பிலோ சப்போர்ட் போனாலோ இல்லை அபோவ் த ரெசிஸ்டன்ஸ் போனாலோ இன்றைக்கி உள்ள ட்ரேடு நான் எதுவும் கண்டினியூ பண்ண போகிறதில்ல. இன்றைக்கி புக் பண்ண இந்த ப்ராஃபிட்டோட நான் இன்றைக்கி உள்ள ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா டோட்டல் ப்ராஃபிட்டு 21,600 rupees 75 paise.